70-80 வயசுக்கு மேலே நம்ம வீட்டில் தாத்தா பாட்டிங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சூப்பு செஞ்சு கொடுங்க. இது வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் குடிக்கலாம். ஆனால் ஸ்பெஷலாக இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறது இவங்களுக்காக தான். கீரையை வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது, டைஜஷன் பிரச்சனை இருக்குங்கிறனால. அதனால் தண்டை மட்டும் நான் இந்த மாதிரி சூப்பாக வச்சு கொடுத்துருக்கேன். கீரையை வந்து நம்ம வழக்கம் போல் பருப்பு போட்டு கடைஞ்சி கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த தண்டுலேயும் இந்த கீரையில் உள்ள சத்துக்கள் அப்படியே இருக்கும். நம்ம தண்டுக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூனு மிளகு போட்டிருக்கேன். ஏன்னா அதை நக்க வேண்டாம், அது வெந்துச்சுன்னா அந்த காரம் அப்படியே இறங்கிக்கிறோம். ஏன்னா குழந்தைங்கள்லாம் குடிக்கணுங்கிறதுக்காக அதை வந்து பவுடராக கூட போட வேண்டாம், அவங்க நல்லா குடிச்சிடுவாங்க குழந்தைங்களுமே. நம்ம போட்டுட்டு அடிஷ்னலாக நமக்கு தேவையான காய்கறிகளையும் போட்டுக்கிட்டு ஒரு 7-8 விசில் நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா மசிய வெந்துடும். அதாவது தண்ணி தனியாக, அந்த தண்டு தனியாக நம்ம எடுத்துக்கணும். இந்த தண்டு வந்து சூடாக இருக்கும்போதே நம்ம நல்லா மசிச்சு எடுத்துட்டோம்னா ஈஸியாக மசிஞ்சிரும். இதில் பாருங்கள், காய்கறி இருக்கிறதே தெரியலை, அந்தளவுக்கு மசிச்சிடணும். அப்புறம் வடிகட்டி வச்ச தண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு புழிஞ்சு எடுத்துட்டோம்னா தண்ணி தனியாக, இந்த சத்துக்கள் எல்லாமே இதில் வந்துடும். அந்த சக்கை தனியாக வந்துடும், நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை சூப்பராக நம்ம குழந்தைங்களுக்கு சிப்பரில் ஊற்றி கொடுத்துடலாம், பெரியவங்களுக்கு டம்ளரில் ஊற்றி குடிக்க சொல்லலாம். கண்டிப்பாக டைஜஷன் பிரச்சனை வரவே வராது. நல்லா பசி எடுக்கும், குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க. நமக்கு வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணி நம்மளும் குடிச்சிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.